ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் உங்களுக்காக வாட்ஸ்அப்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கூடிய சீக்கிரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அதை கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தானே. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களால 4 பேருக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்க விட்ஜெட்டா போனோட ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. போனை திறந்த உடனே அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தணும், அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸா பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனோட விட்ஜெட்டா போனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணிருப்பீங்க. எதுக்கு போனை திறந்து அந்த அப்ளிகேஷனை தேடி அதுக்கப்புறம் பயன்படுத்தணும், அதுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாய்ஸா இருக்கும். அந்த மாதிரி நபரா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் ஒரு விட்ஜெட்டை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? வாட்ஸ்அப்ல மெட்டா ஏ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நான் அந்த மெட்டா ஏ வந்து ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறாங்க. பட் வாட்ஸ்அப் தரப்புல இருந்தும் இந்த மாதிரி செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டா ஏ வந்து முழுமையா எல்லாருடைய மொபைல்லையும் லான்ச் ஆகல. ஒரு சில டிவைஸ்கள்ல மட்டும்தான் இப்ப லான்ச் ஆயிருக்கு. கூடிய விரைவில் எல்லா மொபைல்களையும் மெட்டா ஏ நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மெட்டா ஏயோட விட்ஜெட்டை வந்து வாட்ஸ்அப் கூடிய சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல மெட்டா ஏ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஃபட்டாஃபட் நீங்க என்ன பண்ணலாம், அந்த மெட்டா ஏயோட சர்வீஸை நீங்க விட்ஜெட்டா உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல அப்ளை பண்ணிக்கலாம். போனை திறந்த உடனே மெட்டா ஏ வழியாவே நீங்க வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு சில ஃபீச்சர்ஸை அனுபவிக்க முடியும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அடுத்ததா வாட்ஸ்அப்ல இந்த ஐகான் எல்லாம் வந்து மாத்தி அமைக்க போறாங்க. இந்த கான்டாக்டோட ஐகானை வந்து மாத்தி அமைக்க போறாங்க. இப்போ உங்க வாட்ஸ்அப்ல நிறைய பேரை நீங்க ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அவருடைய அக்கௌண்ட்ல இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து சில சமயங்கள்ல ஆட் பண்ணாம விட்டுருப்பாரு. அப்படி ஆட் பண்ணாம விடும்போது அவருடைய கான்டாக்டை உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஐகான்ல வந்து உங்களுக்கு அந்த பர்சனோட அந்த நேம் இருக்கு பாத்தீங்களா, அதோட முதல் லெட்டர் வந்து அந்த ஐகான்ல டிஸ்பிளே ஆகும். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அவர் ஆட் பண்ணலன்னா சரி, அந்த இடத்துல லெட்டர் மட்டும் அப்ளை ஆகாது, அதோட ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அது கலர்ஃபுல்லா வந்து மாத்தி அமைக்க போறாங்கன்னா வாட்ஸ்அப் அதுவும் டைனமிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு கான்டாக்ட்ல அந்த நபர் அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணாம விட்டுட்டாரு, நீங்க அந்த கான்டாக்ட உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணும்போது அவருடைய பேரை நீங்க ஆட் பண்ணுவீங்கல்ல, அது வாட்ஸ்அப் என்ன செய்யணும்னா அந்த நேமோட முதல் லெட்டரை எடுத்து அந்த ஐகான்ல அப்ளை பண்ணிடும். இது வந்து தனிநபர் கான்டாக்டுக்கு மட்டும் இல்ல, குரூப் கான்டாக்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் நீங்க ஐகானை வந்து வித்தியாசமா பார்க்க போறீங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சருங்க. அது என்னன்னா, உங்க வாட்ஸ்அப்ல நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்களும் உங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேவை உள்ளது, தேவையில்லாத நிறைய உங்களுக்கு வந்து குவிஞ்சிருக்கும். அதுல முக்கியமானதை மட்டும் நீங்க பிக் பண்ணி படிச்சு பார்த்துட்டு கடந்து போயிருவீங்க. ஸோ படிக்காத அன்ரீட் மெசேஜ் இருக்கும்ல, அது எவ்வளவு நீங்க தெரிஞ்சுப்பீங்க, தெரியாதுல்ல. ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எவ்வளவு மெசேஜை நீங்க படிக்காம வச்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க லிஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்பர் வைஸா. இப்போ நீங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண உடனே இந்த விரலை வச்சு மேல இருந்து கீழே இழுத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரீட், ஃபேவரட், குரூப் இந்த மாதிரிலாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? இப்போ நீங்க அன்ரீடை நீங்க தட்டினீங்கன்னா எல்லாம் படிக்காத மெசேஜ் ஃபுல்லா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா எவ்வளவு மெசேஜ்னு உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு நேரம் இருக்கா? இல்லல்ல. வாட்ஸ்அப்பே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அன்ரீட் அப்படிங்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நாங்க வந்து ஒரு நம்பரை வந்து நாங்க டிஸ்பிளே பண்ணிடுவோம். எவ்வளவு மெசேஜை நீங்க படிக்காம வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்க காட்டுவோம் அப்படின்னு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். கூடிய சீக்கிரத்துல இந்த அற்புதமான ஃபீச்சரை நீங்க உங்க வாட்ஸ்அப்ல எதிர்பார்க்கலாம். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், கண்டிப்பா ஒர்த்தான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன் உங்க வாட்ஸ்அப்காக. அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க ரெகுலரா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்பனா இந்த பகுதி உங்களுக்கான பகுதி அப்படின்னு சொல்லுவேன். இன்ஸ்டாகிராம்ல எப்படி நீங்க அந்த நோட்ஸ்ல எல்லாம் மியூசிக் ஆட் பண்ணி ஷேர் பண்றீங்கல்ல, அதே போல வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்ல மியூசிக்கை ஆட் பண்ணலாம். தெரியுமா? நீங்க போட்டோ போட்டிருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மியூசிக் ட்ராக்கை கூட நீங்க ஆட் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மியூசிக் ட்ராக்கை ஆட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை எங்க லிஸ்ட் பண்ண போறாங்கன்னா, நீங்க ஸ்டேட்டஸை ரெடி பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா டிராயிங் டூல்லாம் இருக்கும்.
அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மியூசிக்கோட ஐகானை லிஸ்ட் பண்ண போறாங்க. நீங்க அதுல தட்டினீங்கன்னா அது வழியா போய் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸோட அந்த ட்ராக்கு, அதுக்கப்புறம் ஃபேவரட் ஆர்டிஸ்டோட அந்த ட்ராக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சாங்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஒரு சின்ன கிளிப்பா எடுத்து ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானவங்களும் இல்ல ஸ்டேட்டஸ்லாம் போட்டு விட்டீங்கன்னா நீங்க யாரெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் போய் சேர்ந்துரும். சரி, இந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த மியூசிக் கிளிப் எத்தனை செகண்ட் வரைக்கும் அப்படி நீங்க கேட்கறீங்க? 15 செகண்ட் வரைக்கும் தான் உங்களால அந்த மியூசிக் கிளிப்பை வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்ணி உங்களால ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த அற்புதமான ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்துல ஸ்டேட்டஸ் நான் ரெகுலரா போடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த பகுதி. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை இந்த யூடியூப் விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.